ஓகே. ஸோ வாட் இஸ் லீட் பேங்க்? லீட் பேங்க் என்றால் என்ன? வாட் இஸ் லீட் பேங்க்? லீட் பேங்க்னா ஒரு ஐடியா இருக்குதா என்னன்னு? ஸோ லீட் பேங்க்னா ஒன்றும் இல்லை, முன்னாடி காலகட்டத்தில் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, ஸோ ஒரு ஹாஃப் நியூட்ராண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வெளியே வந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஃபாரின் ரிசர்வ்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து டெக்னாலஜிஸ் அப்படின்றது இருந்துச்சுன்னா கிடையாது. நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குன்னான்னு கேட்டால் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. ஹியூமன் பவர் மட்டும்தான் இருக்குது. விவசாயம் பண்ணுறாங்க. வறட்சி அப்படின்றது தலைவிரிச்சு ஆடுது. ஸோ அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா ஹேவ் டு பில்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். அப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம். அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறாங்க. இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் செக்டார்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் வந்து அவங்க எதுவுமே வந்து பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ ப்ரைவேட் செக்டார்ஸ் பியூர்லி ரன் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க. சரி, நீ ப்ராஃபிட் தானே ரன் பண்ணுற, இனிமேல் ப்ரைவேட் செக்டாராக இருந்தால் தானே அண்ணன் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நேஷனலைஸ் பேங்காக மாற்றிட்டாங்க. ஸோ இது 2 விதமான நேஷனலைசேஷன்ஸ் அப்படின்றது போச்சு. அண்ட் லேட்டர் 80ஸ்க்கு அப்புறம் வந்து குளோபல் டைனமிக் அப்படின்றது ஷிஃப்ட் ஆகுது. எல்லாருமே வந்து சஸ்டெயின் அதாவது ஒரு நல்ல வார்த்தை, அந்த வார்த்தை வந்து வரமாட்டேங்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ அது என்ன நல்ல வார்த்தை, அந்த வார்த்தை வாயில வரமாட்டேங்குதுடா. செல்ஃப் அட்டானமி. ஓகேவா? செல்ஃப் அட்டானமி வந்து நோக்கி போகாமல் எல்லாருமே குளோபலைசேஷனை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது குளோபலைசேஷன் நோக்கி போகிறாங்க அப்படின்றப்போ வந்து எல்லாருமே வந்து அவங்க கதவுகளை திறந்து வைக்கணும். ஸோ அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்றது போடணும், பாண்ட்ஸ் அப்படின்றது போடணும். இந்த மாதிரி வந்து மல்டிப்புளாக வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த குளோபலைசேஷன் நோக்கி போகும்போது பின்னாடி நம்ம சைடு இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீப்புள் ஆர் நாட் ரெடி டு கோ ஃபார் அ ப்ரைவேட்டைசேஷன். எனக்கு அரசாங்க வேலை தான் வேணும், எல்லாமே அரசாங்கம் தான் பண்ணணும், அரசாங்கம் தான் எனக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்லாம் வந்து இருந்தாங்க. ஸோ நிறைய கலவரம், பப்ளிக் செக்டர்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட்டில் போச்சு. கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க, விச் இஸ் அ பேட் ஒன். அந்த மாதிரிலாம் போகுது. அதுக்கப்புறம் குளோபலைசேஷன் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டைசேஷனை அலோவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து லிபரலைஸ் பண்ணி நம்ம 92 வந்து குளோபலைசேஷன் நோக்கி போய் இப்போ இந்தியா வந்து எங்கே நிற்கிது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ திஸ் இஸ் த இந்தியாவுடைய ரோட் மேப். இதில் அந்த நேஷனலைசேஷன் அப்படின்ற ஒரு பாட்டு பார்த்தோம்ல, இந்த நேஷனலைசேஷன் பாட்டுன்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட் கீழே வந்துருச்சு. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு தலைவனை போட்டுடலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு தலைவனை போட்டுடலாம். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு செஷன் இருக்கும். ஒரு செக்ஷன் இருக்கப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து டாப்பர் யாரோ அவனை மட்டும் தான் கிளாஸ் லீடராக போடுவாங்க. எய்தர் ஹீ இஸ் அ பாய் ஆர் அ கேர்ள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற எல்லாருமே வந்து யார்? லீடர். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற எல்லாருமே லீடர். அதே மாதிரி தான் நீ சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுறியா, நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அதிகமாக வச்சிருக்கியா, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுறியா, ரூரல் சைடில் நிறையா பிரான்ச்சஸ் வச்சிருக்கிறியா, அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீ தான் லீடர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தது தான் வந்து இந்த லீட் பேங்க் கான்செப்ட் அப்படின்றது. ஸோ 1968 வந்து பேங்கிங் சர்வீசஸ் வேர் கான்சன்ட்ரேட்டட் என்னென்னா அர்பன் ஏரியா. ஸோ அர்பன் ஏரியா தான் நிறையா இருக்குது, ரூரல் சைடில் யாருமே கிடையாது. இப்போ ரூரல் சைடில் நிறையா வச்சிருக்கேன், நிறையா பிரான்ச்சஸ் வச்சிருக்கேன், நிறையா பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னா அந்த ஊருக்கு நீ தான் தலைவர் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டதான். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எல்லா விதமான தலைமை விஷயங்களும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஐயா, நீங்கள் பார்ட் டைமில் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக போகலாம். இப்போ டிகிரி போட்டிருக்குது, போட்டோன்னே டிகிரி கிடச்சோடனே போயிடலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கீம் அமௌண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். ஓகே. இப்போ அதான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது இப்படி தான் வந்து லீட் பேங்க் கான்செப்டோடைய பேக்ரவுண்ட் அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய ரெக்கமெண்டேஷனில் இந்த லீட் பேங்க் கமிட்டி அப்படின்றது நடக்குது அப்படின்னா மிஸ்டர் நரிமன் கமிட்டி. ஸோ நரிமன் கமிட்டி தான் வந்து லீட் பேங்க் கான்செப்ட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. 1969 இது கொண்டு வந்தாங்க. யாருனால இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதுன்னா ரிசர்வ் பேங்கால். ரொம்ப சிம்பிள். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு லீட் பேங்க், ஒரு லீடர் அப்படின்றவங்க ஒருத்தவங்க தேவை. ஓகே. ஸோ
எக்ஸ்பேண்ட். ஸோ இது எஸ்பெஷலி இது என்ன பண்ணும், இதோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா, பேங்கிங் சர்வீசஸோ ரூரல் சைட்லனா இது ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, டைவர்சிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா, ஆல்மோஸ்ட் வந்து டு த என் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி கிரெடிட் ஃப்ளோ, இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எது எதுக்கு வருது அப்படின்றத நான் பின்னாடி கதையாக சொல்கிறேன். ஸோ கிரெடிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து ப்ரியாரிட்டி செக்டார்ஸ்க்கு வந்து போய் சேரணும். அதே மாதிரி பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுறது. இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து அது என்னது, மன்ரேகா அப்படின்றது இருக்குல்ல. அந்த மன்ரேகால நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 நாள் வேலை திட்டம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 100 எவ்வளோ குடுப்பாங்க? ரூ. 300 குடுப்பாங்களா? அந்த ரூ. 300 உங்களுக்கு சேலரியா கிரெடிட் ஆகணும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மன்ரேகா வந்து அக்ரிகல்ச்சர் தானே, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் தானே. ஸோ அங்கருந்து நமக்கு வந்து எதுக்குலடா வரும் மன்ரேகா? இப்போ வந்து பேர மாத்திட்டாங்களே. விபிஜி ராம்ஜி எது கீழ இருந்து எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது? ரூரல் டெவலப்மெண்ட் கீழ வருதா? இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழ வருதா? ரூரல் டெவலப்மெண்ட் தான் நெனைக்கிறேன். ஸோ அவங்க கிட்ட இருந்து அந்த மினிஸ்ட்ரியில இருந்து அ ஸோ சிவராஜ் சிங் ஓகே தான். இல்ல அந்த விபிஜி ராம்ஜி அந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது அப்படின்றத கேட்கிறேன். ஸோ அதான் அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூரல் டெவலப்மெண்ட் கீழ தானே. ஸோ அந்த அந்த மினிஸ்ட்ரியில இருந்து ஃபர்ஸ்ட் லீட் பேங்க்குக்கு காசு வரும். அந்த லீட் பேங்க்ல இருந்து அந்தந்த பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து அந்த காசு அப்படின்றது வந்து பிரிச்சு கொடுக்கப்படும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் அப்படின்றது லீட் பேங்க்குக்கு தேவை. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரொம்ப சிம்பிள். இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இவ்வளோ காசு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல்ல இருந்து உங்களுக்கு போகணும் அப்படின்னா, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் யாருக்கு அனுப்புவான்? இவ்வளோ பேங்க் இருக்கே, ஒருத்தரும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பான். எல்லாத்துக்கும் எப்படி தனித்தனியாக போட முடியும். அப்போ லீட் பேங்க்குக்கு வந்து லீட் பேங்க்ல இருந்து பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அதனுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்றது. அண்ட் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படின்றதும் கண்டிப்பாக தேவை. ஸோ லீட் பேங்க்னா என்ன அப்படின்னா, நல்லா கேட்டுக்கங்க. லீடர், அதாவது சப்ரஸ் பண்ணும். நான் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் தான் பெரிய ஆளு, என் கீழே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நான் வந்து உங்களை கூட்டு போகிறேன். என்கிட்ட நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்குன்றப்போ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க, if in a district X, Canara Bank is designed as a lead bank, it will coordinate with other banks and district authorities to improve the banking services, identify the credit needs and monitoring development. ஓகேவா? மானிட்டரிங் டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து லீட் பேங்க்கால பண்ண முடியும். ஓகே. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது என்னது? டிஸ்ட்ரிக்ட் கிரெடிட் பிளானிங். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ திண்டுக்கல் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து என்னன்னா, இப்போ கொஞ்சம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சுல. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதாவது இந்த எந்தெந்த செக்டார்ஸ்க்கு இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஓகே சூப்பர். இப்போ எங்கள் ஊரில் வந்து யாராவது வந்து உப்பு படலம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா வந்து லோன் கொடுப்போமா? யோசிப்போம்ல என்ன அப்படின்னு. சரி, ஓகே. இது வந்து பின்ன அப்போ வந்து குடுக்க மாட்டோம்ல. அப்போ பிளான் பண்றது. இப்ப இந்த ஊர்ல இருக்கவங்கலாம் இதெல்லாம் விரும்பி பண்ணுவாங்கன்னு. இப்போ அதே மாரி வந்து திருப்பூர்ல போயிட்டு, திருப்பூர்ல வந்து அதிகமா எதுக்கு லெண்ட் பண்ணுவாங்க? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு லெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து வேற என்ன ஊர் சொல்லலாம்? மதுரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, மதுரையில எல்லாமே ஃபேமஸ் ஆச்சேடா. மதுரையில எல்லாமே ஃபேமஸு. ஸோ அந்தந்த ஒரு ஊருக்கு ஏத்த மாரி அந்த கிரெடிட் பிளானிங் அப்படின்றது குடுக்கணும். இவங்களுக்கு எஜுகேஷன் இவ்வளோ ஒதுக்கணும், எம்எஸ்எம்இக்கு இவ்வளோ இருக்கணும், அக்ரிகல்ச்சர் இவ்வளோ ஒதுக்கணும் அப்படின்ற ப்ராப்பரா டீட்டெயில்டா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதான் கிரெடிட் பிளானிங். ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு ஏத்த மாரி இவ்வளோ லெண்டிங், இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத பிளான் பண்ணி சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு கோஆப்பரேட் பண்ணுவாங்க. அதே மாரி மித்த பேங்க்ல வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டு. சரிங்களா? ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள நடுவுல பேங்கே இல்ல அப்படின்னா, இவன் ஐடென்டிஃபை பண்ணி, "டேய் இந்த பாரு இந்த ஏரியால வந்து பேங்க் இல்ல. யாராவது வேணும்னா போட்டுக்கங்க" அப்படின்றத சொல்லலாம். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் நான் சொன்ன அதே மன்ரேகா வச்சே வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நீங்க அத வச்சே வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்கிங் எக்ஸ்பான்ஷன். ஸோ எல்லாத்தையுமே கொண்டு போய் இது போய் சேர்க்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? சர்வே எடுத்து சொல்றது. ஸோ கண்டிப்பா வந்து எல்லா டேட்டாவுமே இவங்க தான் வந்து மேலிடத்துக்கு, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்குமே சரி, ஆர்பிஐக்குமே சரி, லீட் பேங்க்ல இருந்து தான் போகும். அதே மாரி வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றது பிளா 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 பிளா. இது சேம் மேல பார்த்தா அதே விஷயங்கள் தான். அண்ட் ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய எஸ்எல்ஆர் எங்க ஸ்டோர் பண்ணப்படும்? ஒரு பேங்க் வந்து சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னா, எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க? நேரா ஜோனல் ஆஃபீஸ். ஜோனல் ஆஃபீஸ் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. ஆர்பிஐ ஜோனல் ஆஃபீஸ்ல சேர்த்து வைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓகே.
சரி நான் சொல்றேன். இல்லடா நான் பெர்சன்டேஜ் கேட்கல. எங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னு தெரியுமா? லீட் பேங்க்ல தான். லீட் பேங்க்ல தான் வந்து சிஎல்ஆர் அப்படின்றது வந்து ஸ்டோர் பண்ணப்படும். ஓகேவா? சிஎல்ஆர் இல்ல. சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இஸ் வித்தின் அ லீட் பேங்க். ஓகேவா? ஸோ லீட் பேங்க் இப்பயும் அந்தந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணப்படுது. இதில் வந்து முக்கியமான ஒரு தலைக்கட்டு யாரு அப்படின்னா, ஓகேவா? ஸோ முக்கியமான தலைக்கட்டு யாருன்னா லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கே வந்து இவர் தான் வந்து தாதா மாதிரி, அந்த பேங்க்குக்கெல்லாம் தாதாக்கெல்லாம் தாதா அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ஒரு லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இருப்பார். இவர் தான் இந்த எல்லா வேலைகளும் அவர் பார்த்துக்கணும். இவர் தலைமையில் தான் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கிரெடிட் பிளானிங் அப்படின்றது என்னன்னா அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு எப்படி போகுது அப்படின்றத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேங்க் கவர்ஸ். பேங்க் வந்து என்னென்ன பேங்க் கவர் ஆகும் அப்படின்னா பப்ளிக் செக்டார் கவர் ஆகும், பிரைவேட் செக்டார் கவர் ஆகும், ஆர்ஆர்பிஸ் கவர் ஆவாங்க. அதே மாதிரி அதர் ஷெட்யூல் பேங்க்ஸ் விச் இஸ் லோக்கல் பேங்க் அவங்களாம் வந்து உள்ள கொண்டு வருவாங்க. ஓகேவா? பெனிஃபிட்ஸ் அப்படின்றது நம்ம அகைன் வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஃப்ளோஸ், லிமிடேஷன்ஸ் அப்படின்றத ஆல்மோஸ்ட் பார்த்து முடித்து விட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த லீட் பேங்க். ஓகேவா? ஃபைன். புரிந்தது தானே?